ரொம்ப சுறுசுறுப்பாக செய்யணும்னு அதிகாரிகளும் இங்கே இருக்கிற தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளும் செஞ்சுட்டு இருக்கிறான். வேறு ஏதாவது கேட்டால் நான் சொல்கிறேன். முழு நிலவு மாநாடு நடத்துகிறாங்களா? இந்த திருநெல்வேலியை பற்றி பேசி நேற்று நடைபெற்ற பாமக முழுநிலவு மாநாடு குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் நேரு பதிலளித்துள்ளார். பல்வேறு பட்டாக்கள், நீங்கள மாற்றுத்திறனாளிக்கு உதவி, அதே மாதிரி கார்பரேஷனுக்கு ஜேசிபி எல்லாம் கொடுத்துருக்கோம். மற்றபடி இப்போ அரசியல் நகர்வுகள்லாம் எப்படி இருக்கு? நாங்கள் நீங்கள் தான் சொல்லணும். நாங்கள் எல்லா வேலையும் ஒழுங்காக பார்த்துட்டு இருக்கோம். இப்போ கூட கிட்டத்தட்ட பாளையங்கோட்டையில் 50 கோடி ரூபாய்க்குள்ள ரோடு போடுறதுக்குள்ள எல்லா திருநெல்வேலி நகராட்சியில் ரோடு போடுறதுக்குள்ள வேலையெல்லாம் பார்த்தோம். ஏற்கனவே பஸ் ஸ்டாண்டில் தண்ணி நின்றது, அதுக்கு டிபிஆர்லாம் ரெடி பண்ணி பணம்லாம் ஏஎஸ் கொடுத்துட்டோம், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சாங்ஷன் கொடுத்துட்டோம். அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கெல்லாம் மார்க்கெட் ரோடெல்லாம் சரி பண்ண சொல்லிட்டோம். விரைவில் இன்னைக்கு காலையில் கூட பொருணையில் போய் பார்த்து வந்தோம். விரைவில் முதலமைச்சரை கூட்டம் திறக்கிறதுக்காக காலேஜெலாம் வந்து மானூரில் காலேஜ் ரெடி ஆகிட்டு இருக்கு. அது முடிஞ்சோன்னு அது திறக்க போகிறோம். எனவே அரசு திட்டங்கள் விரைவாக, அதே நேரத்தில் இங்கே ரொம்ப சுறுசுறுப்பாக செய்யணும்னு அதிகாரிகளும் இங்கே இருக்கிற தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளும் செஞ்சுட்டு இருக்கிறான். வேறு ஏதாவது கேட்டால் நான் சொல்கிறேன். முழு நிலவு மாநாடு நடத்துகிறாங்களா? இந்த திருநெல்வேலியை பற்றி பேசி மாமல்லபுரத்துக்கு போகிறேங்கிறது. வணக்கம் சார், அருங்காட்சியகம் வந்து முதல்வர் வந்து திறந்து வைப்பாருன்னு எப்போ பணிகள் முடியும், எப்போ முதல்வர் வருவார் சார்? 3 மாதம் 3 மாதம் அது எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. எலக்ட்ரிக்கல் வேலை இருக்கு, ரோடு போடுற வேலை இருக்கு, பொதுப்பணித்துறை பொறுத்தளவு எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. இனி அந்த ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட் வந்து அது ஃபிக்ஸ் பண்ற வேலை 3 மாதம் ஆகும்னு சொன்னா. அன்னைக்கு காலையில் தான் கலெக்டரோட பார்த்து. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.